மாதராவோட உடம்பை யூஸ் பண்ணி காகியோட்சுக்கு ரீஅனிமேட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் மாதராவோட ஒரு ஹாஃப் பாடி மட்டும் பேட்டில் ஃபீல்ட்ல கிடக்கும். இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம குழப்பத்துல இருப்பாங்க இந்த 4 ஹொக்காகேவும். அப்ப அந்த ஹாஃப் பாடில இருந்து ஒரு விதமான சக்கரை வெளியே வரும். என்னடா அதுன்னு சொல்லி எல்லாரும் பாப்பாங்க. அந்த சக்கரால இருந்து யாரோ ஒருத்தங்க வெளில வர்ற மாதிரி இருக்கும். யாருடான்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, ஃபவுண்டர் ஆஃப் சேஜா 6 பாக் ஹாகரமா ஒட்சுக்கு தான் வெளியே வருவாரு. அதை பார்த்த மினாட்டோவும் சரி தேர்ட் ஹொக்காகேவும் சரி ஏன் லார்ட் ஃபர்ஸ்டான ஹாசிராமாவும் சரி மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாரு. அங்க ஒருத்த மட்டும் சாலா யாரா நீ அப்படின்னு சொல்லி கடவுளே முறைச்சு பார்ப்பான். நருட்டோ யூனிவர்ஸோட சிக்மா மேல்னா அது நம்ம டோபிராமா செஞ்சுதான். அவர் அடங்கி போற ஒரே ஆளு அவர் அண்ணனுக்கு மட்டும்தான். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, டோபிராமா ஹாகராமாவோட பவர்ஃபுல்லான்னு கேட்டா கிடையாது, மாதராவோட பவர்ஃபுல்லான்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது. டோபிராமா மாதிரி ஆட்டிடியூட் எல்லாருக்குமே வேணும். எதையுமே துணிஞ்சு எதிர்கொள்ற ஒரு தன்னம்பிக்கையும் அந்த சிக்மா கேரக்டரும் எல்லாருக்குமே வேணும்ன்ற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். யாரா இருந்தா எனக்கு என்ன, எதிரியா நீங்க இன்னும்னா நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்டிடியூட் இருக்கணும். அதுக்கு முழு உதாரணம் தான் நம்ம டோபிராமா செஞ்சு